நான் உனக்கு முன்னாடி போவேன். நான் உன்னுடைய நல்ல மேய்ப்பர். அவர் தான் நல்ல மேய்ப்பர். Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் அன்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான புத்தாண்டு வாழ்த்துகள். பிரதர் 6 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு, இப்போதான் புத்தாண்டு வாழ்த்துதான் கேட்பீங்க. பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுல நமக்கு எல்லா நாளுமே ஒரு புதிய நாள் தான். இந்த வருஷத்துலேயும் கர்த்தர் பல தீர்க்கதரிசன வார்த்தைகளை என் மூலம் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் டிவியில் மற்ற யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வருஷம் ஆண்டு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம் 52 அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறவர், உனக்கு பின்னாடி உன்னை காக்கிறவர். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான மிகப்பெரிய வாக்குத்தத்தம். உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நம்புகிறாங்க. சேஷமாக பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 7-9 வயசுல பிள்ளையும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாலாம் வந்திருந்தாங்க. ஃப்ளைட்டில் ஏறி அவங்க மெட்ராஸுக்கு போய் அங்கேருந்து அவங்க மும்பைக்கு போய் அப்புறம் மற்ற நாட்டுக்கு போகணும். ஆனால் இந்த பிள்ளை மட்டும் அவங்க அப்பா பற்றி பிடிச்சிட்டான். அப்போ அந்த சமயத்தில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ இந்த பாப்பாவும் அப்பா ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. சின்ன பிள்ளை தானன்னு சொல்லி செக்யூரிட்டி கொஞ்சம் விட்டுட்டாங்க. விமான பக்கம் வரைக்கும் வந்து அப்பா பெரிய நேரத்தில் சத்தம் போட்டு ஆடுதான், அப்பா நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு முன்னாடி போகிறீங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டான். அப்பா நான் 2 வருஷம் ஆகும் அப்படின்னா. இல்லை 2 வருஷம் எனக்கு தாங்க முடியாது. இல்லை அப்போ நான் 6 மாதம், 1 வருஷம், இல்லை 2 மாதம், இல்லை நீ உடனே எனக்கு என்னோடு வரணும், எனக்கு முன்னாடி நீங்கள் போகணும்னு சொல்லி அவன் சத்தமிட்டு ஆடுதான். தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தான். இப்போ உங்களோட ஏர் ஹோஸ்டஸ் அந்த அப்பாவை பார்த்து, உங்களுக்கு பிள்ளை முக்கியமாக வெளிநாட்டு வேலை முக்கியமானு கேட்டார். அந்த கேள்வி அவர் இதயத்தில் குத்துச்சு. உடனே அவர் எல்லா டிக்கெட்டை கேன்சல் பண்ணி பாப்பாவை கூட்டிகிட்டு மலை பிரதேசமான ஊட்டிக்கு போயிட்டார். அவர் ஊட்டியில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது இந்த பாப்பாட்ட கேட்டாங்க, ஏன் கண்டிப்பாக அப்பா வரணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா அழகாக சொன்னான், நான் ஊட்டியில் ஸ்கூலுக்கு போக 7-8 மைல் ஆகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், காட்டு மிருகங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்கள் அப்பாவோட ஜீப் இருக்கும், எங்கள் அப்பாவோட பெரிய பைக்கும் இருக்கும். ஆனால் எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் எங்கள் அப்பா தான் முன்னாடி இருப்பாங்க. நான் அப்பாவை கட்டி பிடிச்சிடுவேன். சில சமயம் யானை வரும் பைக்கு முன்னாடி, அப்பா ஒரு சத்தம் போடுவாங்க, அந்த யானை போயிடும். ஸோ ராத்திரி வந்தால் கூட அப்பா தான் முன்னாடி போவாங்க. ஸோ அப்பா முன்னாடி போகிற வைக்க எனக்கு பயமே இல்லை. இப்போ என்னை விட்டு நீங்கள் அப்பாவை பிரித்து அப்பா வெளிநாட்டு வேலைக்கு போனால் அந்த மேடு பள்ளம், அந்த கோணலான வழி, காட்டு மிருகங்கள், இவற்றின்றி யார் என்னை காப்பாற்றான் அப்படின்னு சொல்லி அழுதான். இதை பார்த்து எல்லாருடைய நெஞ்சமும் உருகிட்டு. பிரியமானவர்களே, இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உன்னுடைய நல்ல மேய்ப்பர். யோவான் 10 அதிகாரம் 4ஆவது வசனம், 11ஆவது வசனம், 16ஆவது வசனம். அவர் தான் நல்ல மேய்ப்பர். சின்ன வயசில் ஆடுகளை மேய்க்கும் போது ஆடை மேய்க்கிறவர்கள் ஆட்டுக்கு பின்னாடி போவாங்க, வெள்ளை ஆடுகளை முன்னாடி விடுவாங்க. அந்த சில நல்ல மேய்ப்பர்கள் முன்னாடி போவாங்க. நம்ம எல்லாமே மேய்ப்பராக இயேசுனுடைய ஆடுகள் தான். ஸோ அவர் நமக்கு முன்னாடி போகிறார். எதற்காக போகிறார்? கோணலானவரை சேவைப்படுத்த, கரடுமுரடான பாதையை சரி பண்ண, பள்ளங்களை மேடாக்க, மலைகளை எல்லாம் குண்டுகளையும் தடைக்கல்லாய் நிற்களை தவிடுபடியாக்க நமக்கு முன் போகிறார். ஏசாயா 40:4. அதே போல் இடர்களை நமக்கு முன்னாடி எடுத்து போட போகிறார். ஏசாயா 52:10. ஸோ பிரியமான தேவ ஜனமே,
நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு ஒப்பான தேவன் வானத்திலும் உலகத்திலும் பூமியின் கீழும் எங்குமே இல்லை. He is the only one God. அவரை எதிர்க்க சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. மிகவும் மிகவும் சர்வ வல்லமுள்ள உன்னதமான தேவன். அவர் சண்டை போன அவசியம் கிடையாது. அவர் பெருசாக கத்தணும் கிடையாது. அவர் மைண்டில் பட்டாலே கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சாத்தா துன்மார்க்கர் எல்லாம் சாம்பலாக போயிடுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அவர் இருக்கும் பரலோகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம அதிகமாக நேசித்து மனித ரூபத்தில் வந்தார். அவர் உலகத்திற்கு வந்தபோது உலகம் இருளில் இருந்தது என்று ஏசாயா 9:2, மத்தேயு 4:14. அவரவர் தம் வழியில் போனார்கள் என்று ஏசாயா 53:6 பார்க்கிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இப்படி இருந்தாள் என்று எசேக்கியேல் 36:4-5-6 பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் தம் வழியில் போகிறார்கள். தங்களுடைய சிந்தையில் போகிறார்கள். தங்களுடைய மன நிர்ணயத்தின்படி போகிறார்கள். தங்களுடைய ஞானத்தின்படி போகிறார்கள். தங்களுடைய பக்தியின்படி போகிறார்கள். எல்லாவற்றையும் போனாலும் அவளின் முடிவு எங்கே இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் நேரான பாதை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவன் அவருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் இந்த வருஷம் ஆண்டவன் கொடுக்குற வாக்கு, பழைய வருஷத்தில் உங்களதில் காணப்பட்ட இடர்கள், தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், ஜெயிக்க முடியாத சூழ்நிலை ஜெயிப்பவராய் உங்களுக்கு முன் போவார். எவ்வளோ பெரிய சந்தோஷம். ரெண்டாவது, அவர் நமக்கு முன்னாடி போகும்போது நம்முடைய வேதனைகள், நம்முடைய பிரச்சனைகளை நீக்க அவர் போகிறார். இயேசு மலையின் மேல் உட்காருகிறார். திரளான மக்கள் அவரை தேடி வருகிறார்கள். அவர் முன்னாடி போய் இயேசுவோடு உட்கார்ந்து விட்டார். ஆனால் திரளான மக்களை நோக்கி வருகிறார்கள். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று மத்தேயு 9 நாம் 35-36 பார்க்கிறோம். மத்தேயு 4 23 பார்க்கிறோம். மக்களுடைய எல்லா கண்ணீர், கவலைகள், பாரங்கள், தீர்க்க முடியாத நோய்களை, பிரச்சனைகளை தீர்க்கும்படிதான் அவர் தம்மை தியாக பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவை இந்த வருஷம், கடந்த ஆண்டு நம்மை தொடர்ந்த கடன் பாரங்கள், தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், திருமணமாகாமை, வேலை இல்லாமை, இப்படி பல பல பிரச்சனைகள், ப்ரமோஷன் இல்லாமை, பிரிவினைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சமாதானப்படுத்தி சந்தோஷமான பாதை நடத்த அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். கடைசியாக நாம் அவரை கண்டிப்பாக நீ முன்பாக செல்ல வேண்டும் என்ற மோசையை போல கேட்கும் போது யாத்திராமம் 33:14 உம்முடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துடைய கர்த்தரால் விடுதலை பெற்ற ஏற்பாடு, மிகப்பெரிய சமுத்திரமாகிய சிவந்த சமுத்திரம் பிளந்த ஏற்பாடு, அவர்கள் இனம் தெரியாத, வழி தெரியாத ஒரு வனாந்தரத்தில் போனார்கள். ஆனால் அவளை வழி நடத்துவதற்கு தேவனாய கர்த்தர் அவளுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பத்தையும், அவளுக்கு பின்னாடி எகிப்து இராணுவங்களை காப்பாற்ற அக்னி ஸ்தம்பமாக போகிறார். இரவில் அக்னி ஸ்தம்பமாக போகிறார். மார்னிங் அவளுக்கு நிழலாக, வனாந்தரத்தின் நிழலாக மேகஸ்தமாக போகிறார். இப்படி 40 வருஷம் தொடர்ந்து போகிறார். யாத்திராம் 13 கடைசி பார்க்கும். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அல்லவா? ஆம், இதே போல தான் கொலோசியர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்மை பலத்தால் இடை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற செய்யும்படி நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நமக்கு முன்னாடியே அவர் சென்று காரியங்கள் சரியாக இருக்கிறதா இல்லை என்று பார்த்து நம்மோடு பேசுகிறார். நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம எதிர்க்கிற சாத்தானை தம்முடைய காரியங்கள் நசுக்கி சமாதானத்தை தருகிறார். ஆகவே
நீங்கள் உலக பிராமம் வெற்றியின் வாழ்க்கை நடப்பீர்கள், ஆவிக்குறை பிராமம் வெற்றியின் வாழ்க்கை நடப்பீர்கள். ஒரு பிலிசனியம், மாந்திரிகம், ஏவலாவிய ஒன்றும் உங்களை பின்தொடராது. ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை யாருமே சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நோயாளி அப்போதுதான் புதிதாக MBBS முடித்து அந்த ப்ராக்டிக்கலாக வந்த ஒரு டாக்டர், புதிதாக நர்சிங் முடித்த ஒரு நர்ஸ், இவர்கள் எல்லாரும் அந்த கேஸை ட்ரீட் பண்ணுகிறார்கள். ட்ரீட் பண்ணும்போது அவளை அறியாமலேயே அங்கே பென்சில் இன்ஜெக்ஷனை போட்டு விடுகிறார்கள். போட்ட உடனே உங்களுக்கு தெரியும், பென்சில் அலர்ஜி என்றால் பேஷண்ட் இறந்துடுவார்கள். இதே போல் பல விதங்களில் அவருக்கு ஒவ்வாத மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணும்போது நோயாளிகள் இறந்து விடுகிறார்கள். இந்த பேஷண்ட், நல்லா இருந்த பேஷண்ட், சுமார் காய்ச்சல் எப்படியாயிரோ செய்து விட்டார்கள். அவளுக்கு என்ன செய்ய தெரியவில்லை. உறவினர்கள் உடனடியாக இதை போலீஸ் கேஸ் ஆக வேண்டும், கவர்மெண்ட்லேருந்து FIR போட்டு வர வேண்டும், இந்த ஆஸ்பத்திரியை மூட வேண்டும் என்றார்கள். என்ன செய்வது தெரியவில்லை. அந்த டாக்டர், நான் படித்து என்ன பிரயோஜனம், தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நர்ஸும் சொல்கிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ பெண், ஐயாவிடம் ஃபோன் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நான் ஃபோன் எடுத்தேன். அவர் பேசினார்கள், அழுது கொண்டே பேசினார்கள். இதுதான் என்னுடைய முதல் வாரம் பேஷன்ஸ். தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்து விட்டது. இந்த ரூமை விட்டு வெளியே போனால் எங்களை கொலை செய்துவிடுவார்கள், நாங்கள் மிகவும் பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் முதலாவது அந்த ரூமை விட்டு பக்கத்து லேபர் ரூமில் போய் உட்காருங்க, அங்கே யாரும் இல்லை, பேஷண்ட் உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஏனென்றால் என்னாலும் இது முடியாது. நான் மந்திரவாதி அல்ல, எந்த டாக்டராலும் முடியாது. பேஷண்ட் இறந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு முன்னே போகிற இயேசுவை உனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். அவள் கிறிஸ்தவர் அல்ல, இருந்தாலும் நம்பினார்கள். அதே போல் பரிசுத்தாவை நம்பி ஒரு 3 வார்த்தையில் சொன்னேன். திடீரென்று இறந்து போன அந்த பேஷண்ட் எழும்பி உட்கார்ந்தாள். டாக்டர் எங்கே என்று சொன்னார். அப்புறம் டாக்டர் வந்த போது சொன்னார், யாரோ ஒருவர் எனக்கு செவிக்க போய் இயேசு என்பவர் எனக்கு முன்னாடி வந்தார். நான் கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் இயேசு என் மீது கருணை வைத்து என்னை தொட்டார். நீங்கள் எனக்கு போட்ட இன்ஜெக்ஷன் எனக்கு அலர்ஜி தான், அதுதான் என்னை கொண்டது. ஆனால் நீங்களும் சாக வேண்டாம், நானும் சாக வேண்டாம், நாம் முழந்தாந்து ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார்கள், அந்த மனிதன் யார் என்று கேட்டார்கள். இந்த நோயாளி கரூரில் இருக்கிறார், நான் திருச்சியில் இருக்கிறேன். ஆனால் அந்த நோயாளி கரெக்டாக சொன்னார், திருச்சியில் இருக்கிற டாக்டர் ஆனந்த்ங்கிற தேவ மனுஷன் ஜெபித்தார்னு சொன்னார். ஆம், நமக்கு உதவி செய்ய, அற்புதனை நடத்த, எல்லா இடர்களையும் நம்மகிட்ட எடுத்து போட, ஏசாயா 27:1-6 படி லிவியா தான் இந்த சர்ப்பத்தை ஜெயிக்க, எல்லா விதமான முட்களையும் எல்லா நெருஞ்சலையும் நம் பாலிட எடுத்து போட, நம்மை பழகி பெருக செய்ய அவர் முன்னாடி போகிற ஜெயிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இந்த ஆண்டிலும் என்ன நடக்கும், நான் எப்படி இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளையும் நான் கடப்பேன் என்று தீவிரமாய் பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணோக்கி பார், ஆசீர்வதியும். கண்ணோக்கி பாரும் இயேசு சுவாமி. அவருடைய கண்ணீர் யாவை நீர் துடைத்தருளும் இயேசு சுவாமி. நீர் அவளுக்கு முன் செல்லும், அவளுக்கு பின்னாடி பறந்து காக்கும் பச்சிடை போல உம்முடைய செட்டடியின் மறைவில் அவளை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். நீதியின் பாதைகளை நடத்தும், மாயின் பாதைகளை நடத்தாமல் நீதியின் பாதையில், உம்முடைய சத்திய வழியின் பாதையில், உம்முடைய பிரமாணங்களின் வழியில் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். நீர் நடத்தும் போது என்ன குறை இருக்கிறது? எப்படிப்பட்ட நிலைமை உலகம் முழுவதும் இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், உம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். நீருடைய சூட பாலை மரங்கும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் என்னுடைய கூட்டங்களுக்கு வாருங்கள். நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆந்திராவில் சில இடங்களில் நான் பேசுகிறேன். அதைத் தொடர்ந்து பல கூட்டங்களில் நாங்கள் குடும்பமாக கலந்து பேசுகிறோம். நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பெறுங்கள்.